ஓகே. ஸோ நேற்று நம்ம இந்த முழங்கால் யுத்த ஜபத்தை நம்ம தொடங்கணும். ஸோ இந்த முழங்கால் யுத்த ஜபத்தில் நேற்று இந்த டாப்பிக்கை கத்தர் எப்படி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். ஒன்னஸ், காட்லினஸ் அண்ட் அந்த டாபிக் ரொம்ப அழகாக நேற்று நம்ம ஒரு 2 பாயிண்ட்டை ஒன்னஸ் நம்ம பார்த்தோம். நம்ம ஏன்னா இன்றைக்கும் அதில் ஒன்னஸ்லேயே இன்னொரு 2 பாயிண்ட் இருக்குது. அதை நம்ம எடுத்துக்கொள்வோம். அதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நேற்று பார்த்தது வந்து த பவர் ஆஃப் ஒன்னஸ், அப்புறம் த பர்பஸ் ஆஃப் ஒன்னஸ். இந்த 2த்தையும் பார்த்தோம். அதாவது ஒன்னஸ்ஸாக நம்ம இருக்கும் போது, ஒருமன பாட்டில் இருக்கும் போது அதோடைய வல்லமையை பார்த்தோம். 2வது வந்து அதோடைய நோக்கங்களை பார்த்தோம். ஏன் ஒன்னஸ், ஆண்டவர் இதை பற்றி என்ன சொன்னார், என்ன அதை இயேசு கிறிஸ்து எப்படி அதை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு என்று சொல்லி நம்ம அதை பார்த்தோம். இன்றைக்கி வந்து அதனுடைய குண அதிசயங்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஒன்னஸ். ஸோ அதோடைய குணாதிசயங்கள் ஒன்னஸாக இருக்கும் போது, ஒருமனப்பாட்டில் இருக்கும் போது, ஒருமனப்பாட்டோடு இருக்கும் போது, நம்ம அதிகாரத்தில் அழகான வசனங்களை நான் உங்களுக்கு காட்டி கொடுத்தேன். அதில் வந்து எப்படி அதோடைய குணாதிசயங்கள் என்ன. முதலாவது பார்த்திங்கன்னா, அது நம்ம ஒன்னஸ்குள்ளே இருக்கும் போது நம்மளுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப், அந்த தொடர்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லையா. நம்மளுக்குள்ள அந்த ஒருமனப்பாட்டினுடைய உணர்வு, அந்த 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 ஞானம், அந்த அறிவு நம்மளுக்குள்ள இருக்குதுனாக்கா, அவர் ரிலேஷன்ஷிப் டு காட் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் 2வது காரியம், நம்மளுடைய ஆண்டவரோடு கூட நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் ஒருமனப்பாட்டில் இருக்கும் போது, ஆண்டவரோடு கூட நல்லா புரிஞ்சுக்கங்க, ஆண்டவரோடு கூட நம்ம ஒருமனப்பாட்டில் இருக்கும் போது நம்முடைய ரிலேஷன்ஷிப் வந்து மற்றவங்க கூடவும் நல்லாயிருக்கும். என்ன, நல்லா புரிஞ்சுக்கங்க, மற்றவங்க கூட நல்லா இருக்கும். அப்போது நம்ம மற்றவங்க கூட நல்லா இருக்கிறோம்னாக்கா நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் டு காட், ஆண்டவரோடு கூட அது நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். மற்றவங்க கூட நம்மளுடைய ரிலேஷன்ஷிப், நம்மளுடைய தொடர்பு நல்லா இல்லை அப்படின்னாக்கா நமக்கும் ஆண்டவருக்கும் சரியான தொடர்பு இல்லைன்னு அர்த்தம். எத்தனை பேர் இதை எடுத்துக்கொள்கிறோம்? ஆமென். ரொம்ப வேலிடான பாயிண்ட்டு. 3வது காரியம், இதுலேயே நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் ஆண்டவரோடு கூட நல்லா இருக்குதுனாக்கா 3வது பாயிண்ட் வந்து நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் இந்த உலகத்தோடு கூட நல்லா இருக்கும். ஆமென். முதலாவது கர்த்தரோடு கூட நல்லா இருக்கும் போது அது யாரோடு கூட நல்லா இருக்கும்? ஒன் அனதர், மற்றவங்களோடு கூட, வீட்லேயோ வெளியிலையோ எங்கேயுமே அது எல்லாமே நல்லா இருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப். 3வது காரியம் அதிலே பார்த்தோம், அது உலகத்தோடு கூட நம்ம இருக்கும்போது, அந்த உலகத்தோடு சார்ந்து வாழும் போது நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டவரோடு கூட நல்லா இருக்கும் போது அங்கேயும் நல்லா இருக்கும். ஆமென். ஸோ இது ஒரு மனிதனுக்குள்ளே இருக்குதுனாக்கா உண்மையாகவே நம்ம வந்து இந்த ஒருமனப்பாட்டுக்குள்ளே இருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். ஆமென். எல்லாத்தையும் நல்லா பேசுறது, எல்லாத்தையுமே நல்லா பழகிறது, எல்லாத்தையுமே ஒரு சிரித்த முகத்துடன் பேசுறது, இது எல்லாமே ஒரு கிஃப்ட். ஆமென். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு கிறிஸ்தவங்களாக இருக்கிறீங்கனாக்கா, இஃப் யூ ஆர் அ பிலீவர், இஃப் யூ ஆர் அ விசுவாசியாக இருக்கிறீங்கனாக்கா, உங்களுக்குள்ள இந்த குண அதிசயங்கள் இல்லைனாக்கா நம்மளுக்குள்ள ஒன்னஸ், அந்த ஆண்டவரோடு கூட இருக்கிற ரிலேஷன் சரியில்லைன்னு அர்த்தம். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி இதை உட்காந்து நம்ம ஆராய்ச்சி செய்யணும். என்னுடைய தொடர்பு மற்றவர்களோடு கூட நல்லா இருக்கிறதா? அதனால தான் இந்த டாபிக் ஒன்னஸ், காட்லினஸ் அண்ட் குட்னஸ். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். சிம்பிள். நன்மையும் கிருபையும் எல்லாம் எதுக்கு சர்ச்சுக்கு ஓடி வரோம்? எதுக்காக ஓடி வரோம்? ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா? ஆண்டவர் எனக்கு இதை கொடுப்பாரா? ஆண்டவர் எனக்கு அதை செய்வாரா? எவ்வளோ காரியங்கள். ஸோ நம்மளுடைய தொடர்பு ஆண்டவரோடு நல்லா இருக்கும் போது மற்றவங்களோடு கூட நல்லா இருக்கும், உலகத்தோடு கூட நல்லா இருக்கும். ஆமென். ரொம்ப சிம்பிள் மேட்டருங்க. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க தயவுசெய்து. நம்ம தொடர்பு, நான் மட்டும் ஜெபம் பண்ணிக்கிட்டா போதும், நான் பைபிள் வாசித்தா போதும், எனக்கு பிடிச்சவங்க கிட்ட நான் பேசிக்கிட்டா போதும், அதெல்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் கர்த்தர் பிரியப்படுகிற தேவனே அல்ல. ஆமென். ஸோ அதுக்கு தான் அவர் எப்போவுமே அன்பை பற்றி பேசிகிட்டே இருப்பார். ஸோ நம்மளால் முடிந்த அளவு எல்லாரோடு, கர்த்தரோடு கூட நம்ம நல்லா இருக்கும் போது மற்றவங்களோடு கூட நம்ம நல்லா இருப்போம். ஆமென். சிம்பிள் மேட்டருங்க, சிம்பிள் மேட்டர். நிறைய துரோகிங்களை சம்பாதிக்கிறத விட நிறைய அன்பானவர்களை, அன்பான உள்ளங்களை நம்ம அன்பு கொடுத்து அன்பு வாங்கணும். ஆமென். அந்த மாதிரி உள்ளங்களை சம்பாதிக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம்.
ஸோ இதுதான் இந்த ஒன்னஸ் உடைய குணாதிசயங்கள். ரொம்ப ஸ்ட்ராங் பாயிண்ட் இது. நேற்று த பவர் ஆஃப் ஒன்னஸ்ஸு, அந்த பர்பஸ் ஆஃப் ஒன்னஸ்ஸு, இன்றைக்கி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஒன்னஸ், அது குணாதிசயங்கள். இந்த குணாதிசயங்கள் நம்மளுக்குள்ள கண்டிப்பாக வேணும். ஆமென். என்னென்ன குணாதிசயங்களை பற்றி வேதத்தில் நிறைய இருக்குது. 22 குணாதிசயங்கள் இருக்குது, 26 குணாதிசயங்கள் இருக்குது, நற்கனிகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம ரிலேஷன்ஷிப் வித் காட், நம்ம வானத்துக்கும் பூமிக்கும் ஜெபம் பண்ணலாம், நைட்டில் ஏன் ஜெபம் பண்ணலாம், அதிகாலையில் ஜெபம் பண்ணலாம், தானியேலை போல 3 வேளையும் ஜெபிக்கலாம், வண்டியில் போகும்போது ஜெபிக்கலாம், பஸ்ஸில் போகும்போது ஜெபிக்கலாம். ஆனால் நம்ம ரிலேஷன்ஷிப் நம்ம நினச்சிட்டு இருப்போம், நான் நல்லா இருக்கிறேன் ஆண்டவரோடு கூட நான் சூப்பராக இருக்கிறேன், ஆனால் ஏன் மற்றவங்களோடு கூட நல்லா இல்லை? அப்போ அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருப்பாரா, அங்கீகரித்திருப்பாரா? இந்த கேள்வி நமக்குள்ளே கேட்கணும். யாருக்குன்னா டவுட் இருக்குதா? இங்கே ரொம்ப தெளிவான ஒரு வசனம், இது தெளிவான ஒரு வார்த்தை. ஆண்டவர் இதை தான் விரும்புகிறாரு. ஸோ மற்றவங்களோடு கூட டைம் எடுத்துக்கோங்க. அதுக்குன்னு ஒரே டே டைம் எடுத்துக்கக்கூடாது. எப்படி டைம்னா, ஒரே டே நான் பார்க்க மாட்டேன், ஒரே டே நான் பேச மாட்டேன், மூஞ்சிலே முழிக்க மாட்டேன். இந்த ஜபங்களை கர்த்தர் வெறுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இதுதான் ஒன்னஸ், இதுதான் ஒன்னஸ். இந்த ஒன்னஸ் ஆஃப் ஸ்பிரிட், இந்த ஆவி எனக்குள்ள இருக்க வேண்டும். ஆமென். குயிக்காக நம்ம கோவப்படுறத, குயிக்காக நம்ம ஒரு முடிவு எடுக்கிறதோட, குயிக்காக நம்ம எல்லாத்தையுமே அவங்க சரி இவங்க சரியில்லை, இப்படி சரியில்லை, அப்படி சரியில்லை, எல்லாத்தையும் கணக்கு பார்க்குறோம். ஆண்டவரே, என் ரிலேஷன்ஷிப் உங்கள் கூட இருந்துச்சுன்னா ஆண்டவர் எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பார் அந்த காரியத்தை? ஆண்டவர் எப்படி பார்த்துருப்பார்? யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது உலகத்தில். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்ற, முடிந்த அளவு நம்மளால் முடிந்த அளவு அசுத்தமாகிறவர்கள் இன்னும் அசுத்தமாகட்டும், அசுத்தமாகிறவர்கள் இன்னும் அசுத்தமாகட்டும் தான் வேதத்தில் வாசிக்கிறோம். ஸோ இங்கே குறித்த பிரகாரம் நான் சொல்கிற ஒரு காரியம் என்னன்னாக்கா, உனக்குள்ள ஒன்னஸ், உன்னுடைய ரிலேஷன்ஷிப் மற்றவங்களோடு கூட நல்லா இருக்கும், உலகத்தோடு கூட நல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ சூப்பர். அடுத்தது 4வது காரியம், இந்த ஒன்னஸ் குறித்து கர்த்தர் என்ன சொல்றார்? நேற்று நம்ம நிறைய 2 வசனங்களில் பார்த்தோம். இன்னும் பர்பஸாக பர்டிகுலராக இந்த ஒன்னஸை பற்றி ஏசுவாமி என்ன சொல்கிறாரு எடுத்துக்கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 21வது வசனம். கர்த்தர் என்ன பேசுகிறாரு? 21வது வசனம், அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும் பிதா நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதுக்காக. ஆமென். நல்லா கேட்டுக்கோங்க, நம்ம எதுக்கு ஒன்றா இருக்கணுமா? பிதா நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கணுமா? எப்படி டிமாண்ட் பண்றாரு கர்த்தர்? ஆண்டவர் இதை டிமாண்ட் பண்றாரு நம்ம கிட்ட. நீ ஒன்னா இருந்தா உலகத்துக்கு நீ காட்ட முடியும், பிதா என்னை அனுப்பினாருன்னு சொல்லி காட்ட முடியாது. கேட்பாங்க, 1000 கேள்வி கேட்பாங்க. உண்மையாகவே சொல்றேன். ஸோ இந்த ஒன்னஸ் எனக்குள்ள இருக்குதுனாக்கா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இந்த பிரதான இந்த ஜபத்தில், ப்ரீஸ்ட்லி ப்ரேயர் என்று சொல்கிற இந்த ஜபத்தில் சொல்றாரு, அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதுக்காக. உலகம் விசுவாசிக்கணும், நீங்க நானும் ஒற்றுமையாக இருக்கிறத பார்த்து உலகம் அதை விசுவாசிக்கணும். ஆமென், அல்லேலூயா. அதை விசுவாசிக்கிறதுக்காக நான் என்னுடைய ஸ்பிரிட் காப்பாற்றிக்கணும். ஆமென். விசுவாசிக்கிறதுக்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல. அல்லேலூயா. ஆமென். நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும். ஆமென். இந்த 2மே நல்லா இருந்தால் நம்ம எல்லாமே நல்லா இருக்கும். ஆமென். நான் ஆண்டவருக்குள்ள நிலைத்திருக்கிறேனா, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா, கர்த்தர் என் கூட இருக்கிறாரா? சாத்தான் எவ்ரி மினிட் பார்த்துனே இருப்பான். உன்னை எங்கே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணலாம், எங்கே உன்னை ஸ்விட்ச் ஆன் பண்ணலாம், உன்னுடைய வாழ்க்கையை எப்படி கெடுத்து போடலாம். சாத்தானுடைய நோக்கம் அதுதான். என்ன, ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்வான். ஆண்டவரே சில நேரத்தில் லேட்டாக தான் வருவார் நம்மளுக்கு பதில் கொடுக்க. ஆனால் சாத்தான் உடனே வருவான். என்ன, உடனே ஒரு ஐடியா கொடுப்பான், உடனே ஒரு டிசிஷன் எடுக்க வைப்பான், உடனே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுவான். அதான் சாத்தான். ஆனால் இங்கே கர்த்தர் என்ன சொல்றாரு? நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். அப்பா, வாட் அ பிரேயரா இது! ஆண்டவர் சொல்ற ஜெபம், நான் வேண்டிக் கொள்கிறேன்றார். நானும் நீங்களும் ஒன்றா இருக்கிறோமே, பிதாவும் கர்த்தரும் ஒன்றா இருக்கிறார், இயேசுவும் ஒன்றா இருக்கிறது போல இவர்களும் நம்மிலே ஒன்றா இருக்க நான் வேண்டிக் கொள்கிறேன். இது கர்த்தருடைய நோக்கமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நோக்கமே இதுதான்.
இயேசுவே 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 இதை செய்யுங்க அதை செய்யுங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க நம்ம கூப்பிடுறோமே, அந்த இயேசு நம்ம கிட்ட டிமாண்ட் பண்றது இதுதான். அல்லேலூயா. அந்த இயேசு நமக்கு சொல்லி, நீ ஒரு மனப்பாட்டில் இரு, ஒரு மனத்தின் ஆவி உனக்குள்ள இருக்கணும். ஒரு மனத்தின் ஆவி எனக்குள்ள இருக்கும் போது, அப்போ அந்த பிதாவுக்கிட்ட அவர் ஜெபிக்கிறது அதுதான். நீர் என்னை அனுப்பினது போல உலகம் விசுவாசிக்கிறதுக்காக நீர் என்ன அனுப்புறீங்க. நீர் என்னிலும் நான் உம்மிலும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்க வேண்டிக் கொள்கிறேன். நம்மில ஒன்றாயிருக்கணும் அவங்களெல்லாம். இது இம்பாசிபிளா இருக்குது இந்த காலத்தில். இம்பாசிபிளா இருக்குது, முடியாத ஒரு காரியமா இருக்குது. ஆனா எங்கெங்கெல்லாம் ஒற்றுமை இருக்குதோ அங்க காட்லினஸ் இருக்கும், தெய்வ பக்தி இருக்கும். எங்கெங்கெல்லாம் ஒற்றுமை இருக்குதோ அங்க குட்னஸ் இருக்கும். ஆமென். வெரி சிம்பிள். அன்னைக்கு அந்த டாக்டர்கிட்ட நான் பேசும்போது ஒரே சிம்பிள் முடிச்சிட்டாரு. ஆனால் இது எனக்குள்ள எப்படி கிரியை செஞ்சதுன்றதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. பயங்கரமாக வேலை செஞ்சது. உங்கள் எல்லாருக்குமே இது நமக்குள்ள வேலை செஞ்சுட்டே இருக்குது. ஸோ இதை அந்த ஒன்னஸ் ஆஃப் காடை நம்ம அந்த ஒருமனப்பாட்டை நம்ம பார்க்கும்போது, நேற்று இப்படி ஒரு டிராயிங்கை நான் பண்ணி பார்த்தேன். நடுவில் கடவுள் காட், இங்கே த ஃபாதர் ஆண்டருடைய, அதாவது பிதா, இந்த இடத்துல சன் குமாரன், இங்கே ஹோலி ஸ்பிரிட். எல்லாமே கனெக்டடு, எல்லாமே கனெக்டடாக இருக்குது. நல்லா பார்த்துக்கங்க, தெரியுதா உங்களுக்கு? ஸோ சென்டரில் யார் இருக்கிறா? காட், பிதா. இந்த சைடில் ஃபாதர், என்ன, ஃபாதர் சன் அண்ட் த ஹோலி ஸ்பிரிட். என்ன, இது மூணுமே இணையும் போது, நம்ம கூட இணையும் போது ரொம்ப தெளிவாக இருக்கும். ஓகேவா? த ஒன்னஸ் ஆஃப் காட். த ஒன்னஸ் ஆஃப் காடை தான் கர்த்தர் நம்ம கிட்ட கேட்குறார். அல்லேலூயா. இது எனக்குள்ள இருக்குதா? இது எனக்குள்ள இந்த வருஷம் இது எனக்கு இந்த வருஷம் முதல் அது கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சண்டை போட்டுக்கிறதும் கோச்சிக்கிறதும் சகஜம் இந்த உலகத்தில். ஆனால் அதனால் நம்ம சமாதானத்தை கெடுத்துக்கிறது பயங்கரமான ஒரு பாதிப்பு, பயங்கரமான பாதிப்பு. ஆனால் நமக்குள்ள ஒன்னஸ் இருக்கும் போது, அந்த ஒன்னஸ் கர்த்தரோடு கூட நான் ரிலேஷன்ஷிப், அந்த ரிலேஷன்ஷிப் என் கூட ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நான் யோசிப்பேன், இது நான் செய்யணுமா, இது ஏன் செய்யணும், இது ஏன் தேவையா, இதை நான் சண்டை போடணுமா, இதை நான் பேசணுமா, இதை நான் விட்டு கொடுத்தா என்ன, இப்படியெல்லாம் நான் யோசிப்பேன். ஸோ இந்த மாதிரி யோசனைகள் எனக்குள்ள வரும்போது ஒன்னஸ் ஆஃப் ஸ்பிரிட்டு, அந்த ஒன்னஸ், ஆண்டவர் என்னோடு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்துகிட்டே இருக்கிறார். ஆமென். அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது நான் தவறவே மாட்டேன், நான் தப்பான டிசிஷனை எடுக்க மாட்டேன். நான் அவர் என்னோடு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் போது எனக்குள்ள ஆண்டவருடைய ஒவ்வொரு சித்தங்களும் வேலை செய்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. எல்லாமே வேலை செய்யும். ஆனால் நான் ஆண்டவரோடு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்து கொண்டே இருக்கேன். அவருடைய ஸ்பிரிட்டும் என் ஸ்பிரிட்டும் ஒன்றா இருக்குது. நீங்கள் சொல்லுவீங்க, அது இங்கேயும் அங்கேயும் ஒன்றா இருக்குதுன்னா, நான் இந்த உலகத்தோடு கூட ஒன்றா இருப்பேன், நான் எல்லாரோடு கூட நான் ஒன்றா இருப்பேன், நான் சபையில் ஒன்றா இருப்பேன், நான் போகிற இடங்களிலே ஒன்றா இருப்பேன். எல்லா இடத்துலையும் எனக்குள்ள ஒன்னஸ் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆமென். ஸோ மறக்காதீங்க, ஒன்னஸ்னா இதுதான். ஒன்னஸை பற்றி பேசப்படுது இந்த வேதத்தில். ஒன்றா இருக்குது போல அவர்களும் ஒன்றா இருக்கும்படி. எப்படி பேசுறாரு பாருங்களேன். பிரிச்ச பேசல ஏசாமி, இயேசு கிறிஸ்து பேசல. நாம் ஒன்றா இருக்கிறது போல. அப்போ பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் ஒன்றாவே இருந்துக்கிறாங்க. எப்பொழுதுமே பிதாவும் இயேசு கிறிஸ்து அவர்களும் ஒன்றா இருக்கும்படி நீ எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாக இருக்கும்படி. பாருங்களேன், ஒருமைப்பாட்டில் எப்படி இருக்கணுமா? தேறினவர்களா இருக்கணுமா? ஆமென். நீ எதுல தேர்றியோ இல்லையோ, ஒருமைப்பாட்டில் நீ தேர்றனா நீ தான் பெஸ்ட். ஆமென். அல்லேலூயா. ஸோ கண்டிப்பாக த ஒன்னஸ் ஆஃப் காட் ஓரளவுக்கு நமக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா கடைசியாக நான் முழுசாக கன்க்ளூஷன் பண்ணும்போது திருப்பமாக இந்த டாபிக் குள்ளே வருவேன். அடுத்தபடியாக காட்லினஸ்குள்ளே நம்ம போய் பார்க்க போகிறோம். அடுத்த, ஏன்னா நேற்று வரைக்கும் நம்ம ஒன்னஸை பற்றி பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி காட்லினஸ்னால் என்னது, இது அப்படின்னா என்ன மேட்டர்ஸ்? அதாவது காட்லினஸ், தெய்வ பக்தின்னு நம்ம எதுக்கு சொல்கிறோம்? தெய்வ பக்தி ஏன் இருக்கணும்? தெய்வ பக்தி எனக்குள்ளே இருந்தால் என்ன செய்யும்? ஸோ என்ன இட் மேட்டர்ஸ்? காட்லினஸ் மேட்டர்ஸ் பிகாஸ் இட் இம்ப்ளாய்ஸ் ஒபீடியன்ஸ் ஆன் அவர் ஹார்ட், ஆன் அவர் பார்ட். புரியுதா? ஒபீடியன்ஸ். தெய்வ பக்தி எனக்குள்ள இருக்குதுன்னா எனக்குள்ள கீழ்ப்படிதல் இருக்கும். சிம்பிள், ரொம்ப சிம்பிள். தெய்வ பக்தி எனக்குள்ள இருக்குதுன்னா என்னால் முரட்டாட்டமான குணங்களோடு போராட முடியாது, எனக்குள்ள இருக்கிற வைராக்கியமான குணங்களோடு போராட முடியாது, எனக்குள்ள இருக்கிற எந்த குணத்தோடு நான் போராட முடியாது. ஏன்னா எனக்குள்ள இருக்கிறது தெய்வ பக்தி, காட்லினஸ். ஒன்னஸ் இருந்தால் தான் காட்லினஸ் இருக்கும்.
புரியுங்களா? ஒன்னஸ்னா என்னது பார்த்தோம், ஒருமைப்பாட்டு, ஒருமனப்பாட்டு, ஒருமைப்பாட்டு, அப்படிப்பட்ட ஒரு உணர்வுகள் எனக்குள்ள இருந்தா காட்லினஸ் இருக்கும், அந்த தெய்வ பக்தி இருக்கும். ஸோ அவர் சொல்லுகிறத நாம் கீழ்ப்படிந்து செய்யும் போது, அவர் கற்பனைக்கு கீழ்ப்படியும் போது நம்ம என்ன ஆகிறோம்னாக்கா, நம்ம இன்னொரு அடுத்த கட்டத்திற்கு மூவ் ஆகிறோம். காட்லினஸ்குள்ள அடுத்த கட்டத்திற்கு we are moving on towards ஃபார்வர்ட் பண்றோம், ஃபார்வர்ட் போறோம், முன்னாடி போறோம். நம்ம அந்த ஆண்டவருடைய கற்பனைக்கும் அவருடைய வார்த்தைக்கும் நம்ம கீழ்ப்படியும் போது நம்ம என்ன பண்றோம், இன்னொரு அடி ஒரு தெய்வ பக்திக்குள்ள கடந்து போறோம். கண்டிப்பா நான் ரட்சிக்கப்பட்டங்க யாருமே நான் எப்படி ரட்சிக்கப்பட்டனோ, எந்த நாளில் ரட்சிக்கப்பட்டனோ அன்னைக்கிலேருந்து அப்படியே தான் இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. நான் இன்னும் முன்னாடி போயிருக்கிறேன். எவ்வளோ மாற்றங்கள் என்னுடைய வாழ்க்கையில், எவ்வளோ ஜப வாழ்க்கை என் வாழ்க்கையில் கொடுத்துருக்கிறாரு, எவ்வளோ அதிகாரங்களை நான் வாசிக்கிறேன், கர்த்தர் எடுத்து இப்படி தான் பேசுவாங்க. இதான் காட்லினஸ். காட்லினஸ் வந்து பயங்கரமான ஒரு வார்த்தை. ஸோ காட்லினஸ்க்கு குயிக்காக நம்ம ஒரு சில வார்த்தைகளை மட்டும் படிச்சுட்டு, காட்லினஸ் இல்லாதவங்க, தெய்வ பக்தி இல்லாதவங்களுக்குள்ள என்ன இருக்கும், தெய்வ பக்தி உள்ளவங்க எப்படி இருக்கணும்னு சொல்லி பால் சொல்கிறாரு. தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. ஆமென், ஆமென். பயங்கரமான ஒரு கஷ்டமான ஒரு பெரிய காரியத்தை பவுல் சொல்லி கொடுக்குறாரு இங்கே நம்மளுக்கு. ஆண்டவரும் சொல்லி கொடுத்துருக்கிறார் நம்மளுக்கு. ஆனால் பவுல் இங்கே சொல்லி கொடுக்குறாரு, உனக்குள்ள தெய்வ பக்தி இருக்குதுனாக்கா நீ இருக்கணும். உன் இளமையை குறித்து யாரும் உன்னை என்ன பண்ணக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது. ஆமேன், ஆமேன். ஸோ அந்த இளமை வந்து ரொம்ப முக்கியம். நீ இளமையில் என்னென்னலாம் கற்றுக்கிறியோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் போக போகுது. ஆமேன். இளமையில் நீங்கள் எதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாமே உங்கள் கூட கடந்து வரும். ஸோ இளமையை குறித்து ஒருவனும் அசட்டை பண்ணாதபடிக்கு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ எங்கே எப்படி இருக்கணும், நீ வார்த்தையில் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன பேசுகிறோம், என்ன விடுறோம், வாயிலிருந்து வார்த்தைங்க, அது ரொம்ப முக்கியம். ஆமென். ஸோ இது எல்லாமே கனெக்டடு. இந்த வார்த்தை நமக்குள்ள எப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம விடுறோம், எப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்ம பேசுகிறோம். ஸோ அந்த வார்த்தையிலும் நடக்கையில் நான் எப்படி நடக்கிறதுனா, நான் எப்படி நடந்து போகிறேன்றது, என்னுடைய டெய்லி டே டு டே லைஃப்பில் நான் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நான் எப்படி நடக்கிறேன், என்ன, அது ரொம்ப முக்கியம். நான் என்ன பேசுகிறேன் அதை நான் போதிக்கிறேனா, நான் என்ன சொல்கிறேன், நான் என்ன ஜெபிக்கிறேன் அதை நான் செய்கிறேனா. வார்த்தை நடக்கையில் அன்பிலும், திருப்பி அன்பை கொண்டு வந்துட்டாரு. என்ன, அன்பிலும், அன்பு ரொம்ப முக்கியம். அன்பு இல்லாமலாம் நம்ம ஜெபிக்க முடியாது, அன்பு இல்லாமலாம் நம்ம மற்றவங்களோடு கூட நம்ம பழக முடியாது. எனக்குள்ள அன்பு இருக்கணும், கிறிஸ்துவின் அன்பு இருக்கணும். ஆமென். அன்பிலும் ஆவியிலும் எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியை நான் அப்படியே சாகடிக்க முடியாது, காண போக முடியாது. ஏன்னா நம்ம உலகத்தோடு போகும்போது அந்த பரிசுத்த ஆவி எங்க போகுது, நான் உலகத்தாரோடு கூட பேசும்போது, ஜெபிக்காதவங்களோடு பேசும்போது, ஆண்டவர் அறியாதவங்களோடு பேசும்போது, அந்த பரிசுத்த ஆவியை நம்ம எங்க வச்சுட்டு போறோம், பரிசுத்த ஆவி ஆட்டோமேட்டிக்காக வெளில போயிடும், நம்மளை விட்டு ஆட்டோமேட்டிக்காக வெளில போயிடும். அதனால்தான் அதுக்கு முன்னாடி அவர் சொல்லிட்டாரு, வார்த்தையிலும் நடக்கையிலும் எச்சரிக்கையாரு. ஸோ நீ அன்பிலும் இதில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கிறோம்னாக்கா அப்பதான் நம்ம ஆவியில் நிலைத்து நிற்க முடியும். ஆவியில் மட்டும் தயவு செய்து விளையாடாதீங்க. நீங்கள் ஜெபிக்காதவங்க கூட பேசுவீங்க, அவங்க கிட்ட இருக்கிற ஆவி உங்களை தாக்கும். நீங்கள் அவ்விசுவாசிகளோடு பேசுவீங்க, அவங்க கிட்ட இருக்கிற ஆவி உங்களை தாக்கும். நீங்கள் ஆண்டவர் அறியாதவங்க கூட பேசுவீங்க, அந்த ஆவிகள் உங்களை தாக்கும். பரிசுத்த ஆவி எங்கே போவோம், அப்போ காணா போயிடும். பரிசுத்த ஆவி போனால் வேற என்ன ஆவி வரும், சிம்பிள், அசுத்த ஆவி தான் வரும். நம்ம எப்படி பேசுறோம், நீங்க கொஞ்சம் இதை டெஸ்ட் பண்ணுங்க உங்க வாழ்க்கையில, அன்னைக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்க. உங்க நேரங்களை ஃபுல்லா ஆண்டவரோட பிள்ளைகளோடும், ஆண்டவர் அறியாத பிள்ளைகளோடும், ஜெபிக்காதவங்களோட செலவு பண்ணி பாருங்க. அந்த நாள் உங்களோடு கூட எப்படி இருக்குதுன்னு பாருங்க. வீட்டுக்கு வரும்போது மனவேதனையாக தான் வருவோம், மன கஷ்டத்தோடு வருவோம், நிறைய காரியங்கள். அதனால ஆவியிலன்னு சொல்லும் போது பரிசுத்த ஆவி உங்களை விட்டு பிரியக்கூடாது.
சில நேரங்களில், நான் நிறைய நேரங்களில் என்னுடைய வாழ்க்கையில் உணர்ந்த காரியம் என்னன்னாக்கா, பரிசுத்தாவி உணர்த்துவார், இது உனக்குரியதில்லை, நீ இங்கே நிற்காத, இது உனக்குரியதில்லை, நீ பேசாத, இது உனக்குரியதல்ல, இது உனக்கு தேவையில்லை, நீ போயிடு, விலகிடு. ஆண்டவர் சொல்லுவார் எனக்கு. ஸோ தேவையில்லாத காரியங்கள் பேசினா ஆண்டவரை பற்றி பேசு, இல்லைன்னா வேண்டாத காரியத்தில் நான் என்னுடைய மூக்கு நுழைக்கவே முடியாது. ஏன்னா எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்தாவியை ஆட்டோமேட்டிக்காக விலகி போகும், அசுத்தாவி தான் உள்ளே வரும். ஸோ இதனால தான் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படுகிறது. ஸோ காட்லினஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். காட்லினஸ் நமக்குள்ள அது வேலை செய்யணும்னாக்கா நம்ம இப்படியெல்லாம் நம்மளை காத்துக்கொள்ளணும். ஆவியிலும் விசுவாசத்திலும். அழகாக அடிக்கிட்டு வராரு பாருங்களேன். ஆவி போயிடுச்சுன்னா அப்போ விசுவாசம் இருக்குமா? இருக்காது. ஸோ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனை, ஆட்டோமேட்டிக்காக குழப்பம், ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவரை விசுவாசிக்க முடியாது. எடுத்த உடனே டாக்டரை யோசிப்போம், எடுத்த உடனே லாயரை யோசிப்போம், எடுத்த உடனே அவங்கக்கிட்ட போகலாமா, இவங்கக்கிட்ட உதவி கேட்கலாமா, எடுத்த உடனே அக்கௌண்ட் வாங்கலாமா, இல்லை கடன் வாங்கலாம், இப்படி தான் யோசிக்கும். ஏன்னா அங்கே ஆவி கிடையாது, விசுவாசம் கிடையாது. அதனால தான் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, காட்லினஸ் எனக்குள்ளே இருக்கும் போது நான் யாரை டிபெண்ட் பண்ணி வாழ்வேன்? யார் கூட ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கிறனோ அவரோடு கூட தான். யார் கூட நான் கனெக்ஷன் வச்சுருக்கிறனோ அவரோடு கூட தான். ஒரு கடுகு கூட, ஒரு பச்சை மிளகாவை கூட போய் கேட்க மாட்டோம் நம்ம. எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாருனாக்கா. ஆமென். அதாங்க வாழ்க்கை, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. காட்லினஸ் இஸ் திஸ் இஸ் வாட், இதுதான் காட்லினஸ். எனக்குள்ள இந்த ஆண்டவர் ஒன்றும் பெருசாக காட்லினஸை காட்டு, நகையை அவுத்து போட்டு அப்படியே வெள்ளையாக சுட்டிக்கின்னு வா, அப்படியே வெள்ளை போட்டுக்கோ, அப்படியே ஜொலி 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 ஜொலிச்சுன்னு வெள்ளை வெள்ளையும் ஜொல்லியமா வான்னு ஆண்டவர் கேட்கல. அது காட்லினஸ் கிடையாது. உன் இருதயத்தில் இந்த காட்லினஸ் இருக்கு. இந்த மாதிரி காட்லினஸ் இருக்கும்போது அந்த ஒன்னஸ் ஆஃப் ஸ்பிரிட் அது உனக்குள்ள செய்யும் போது கர்த்தர் உன்னை விசுவாசத்தில் நிலைத்து நிற்க செய்வார். எந்த சோதனை வந்தாலும், எந்த வேதனை வந்தாலும், எந்த காரியங்கள் உங்களுக்கு இல்லாமல் போனா கூட அது நாளைக்கே கர்த்தர் சேர்ப்பார். ஆமென். நிறைய நேரங்களில் நானும் பாஸ்டரும் எங்களுடைய வாழ்க்கையில் ஐயோ நாளைக்கு இதை செய்யணுமே, நாளைக்கு இதை கொடுக்கணுமே, நம்மக்கிட்ட இல்லையேன்னு சொல்லிட்ட நாட்கள் உண்டு, சொன்ன நேரங்கள் உண்டு. நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், நாளைக்கு இல்லையே. காலையில் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே, ஜபம் முடிச்சுட்டு திறக்கிறதுக்குள்ளே அப்படியே வரங்க, எங்களுக்கு என்ன தேவையோ அது வந்திருக்கும். என்ன தேவையோ கர்த்தர் அதை எங்கள் வீட்டுக்கு கொண்டு வருவார். என்ன ஆசைப்படுறனோ அதை வீட்டுக்கு கொண்டு வருவார் கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. நீ என்ன ஆசைப்படுறியோ கர்த்தருக்காக நீ விசுவாசத்தோடு நின்று பாரு. நான் சொல்லியிருக்கிறேன், என்றைக்குமே நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன். ஒரு நாள் பயங்கர பிஸி ஊழியத்தில் நான் போயிட்டு வந்துட்டு ஒரு பெரிய மீட்டிங்கெல்லாம் நடத்திட்டு வந்துட்டு வீட்டுக்கு வரேன். பாஸ்டர் வீட்டுக்கு வந்துட்டு ஐ எம் ஸோ டயர்டு, எனக்கு எங்கேயாச்சும் அப்படி வெளியில் போனால் போய் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு நான் பாஸ்டர் கூப்பிட்டுருக்கிறேன். ஃப்ரூட்ஸ் மட்டும் போயிட்டு வாங்கிட்டு வரலாம், ரொம்ப டயர்டாகுது, அப்படியே ரொம்ப டைட் ப்ரோக்ராம் எனக்கு அன்றைக்கி. அப்போது சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன், அப்போ கிளம்பிட்டு நாங்கள் வெளியில் போகலான்னு வரோம். எங்கள் வீட்டில் எனக்கு ஒரு ஃபோன் வருது. என்னை பார்க்காதவங்க, எனக்கு தெரியாதவங்க, ஒரு 5 நிமிஷம் கொடுங்க நான் பார்க்கணும் உங்களை அப்படின்ட்டு. எங்கேருந்து வராங்க? நாகாலாண்ட்லேருந்து வராங்க. வந்து ஒரு டாக்ஸி எங்கள் வீட்டுக்கிட்ட நிற்கிது. டிரைவரை வச்சு 5 கிலோ வாழைப்பழம், 5 கிலோ ஆரஞ்சு, 5 கிலோ ஆப்பிள், 5 கிலோ என்னது மாதுளம்பழம், எல்லாம் 5 கிலோவாக இறங்குது வீட்டுக்கு. பரிசுத்தாவி என்றைக்குமே விட மாட்டார், உன் ஆசைகளை கூட நிறைவேற்றுகிறவர். ஆனால் உனக்குள்ள காட்லினஸ் இருந்தாதான் இதெல்லாம் நடக்கும். உனக்குள்ள காட்லினஸ் இருந்தால் உன் ஆசைகளை நிறைவேற்றுகிறவர். இழந்துடாதீங்க அந்த காட்லினஸை, அந்த தெய்வ பக்தியை என்னைக்குமே இழந்துடாதீங்க. தெய்வ பக்தி உள்ள ஜனத்தை கர்த்தர் விரும்பி கொண்டே இருக்கிறார். பக்தி உள்ளவனை கர்த்தர் தேடிக்கொண்டே இருக்கிறார். சங்கீதத்தில் நம்ம பார்க்குறோம், பக்தி உள்ளதை தேட. யாருக்காகவும் இழக்காதீங்க. யாருமே உங்களுக்காக வரமாட்டாங்க, யாருமே உங்களுக்காக நிற்க மாட்டாங்க, யாருமே உங்களுக்காக பேச மாட்டாங்க. கர்த்தர் மட்டும்தான் உங்களுக்காக நிற்பார், உங்களுக்காக பேசுவார், உங்களுக்காக வாதாடுவார். தட் இஸ் கால்ட் காட்லினஸ். ஆமென். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் யாரும் நிற்க முடியாது. நான் என்னுடைய அனுபவத்திலேருந்து சொல்கிறேன். நான் ஒரு 45 வருஷமாக இந்த அனுபவத்தில் நாங்கள் இருக்கும் போது, நான் கர்த்தருக்காக நிற்கும் போது எவ்வளோலாம் எப்படியெல்லாம் எல்லாத்தையும் சந்தித்தார்ன்றது எனக்கு ஒரு புக்கே எழுத முடியும் என்னால். ஆமென். ஸோ எந்த சூழ்நிலையில் என் விசுவாசத்தை கூட, எனக்குள்ள ஒரு
பக்தி இருக்குதுனாக்கா அந்த தெய்வ பக்தி என்னுடைய விசுவாசத்தில் என்னை நிலைக்க வைக்கும். ஆமென். அந்த விசுவாசம் என்னை உலகத்தை பார்த்து ஆசைப்பட வைக்காது. ஓ, எனக்கு இது இல்லையே, அந்த பங்களா இல்லையே, ஐயோ எனக்கு இந்த நகை இல்லையே, ஐயோ எனக்கு இப்படிப்பட்ட பட்டு புடவை இல்லையே, ஐயோ எனக்கு இப்படிலாம் இல்லை, அதெல்லாம் பார்த்து ஆசைப்பட வைக்காது. கர்த்தருக்கு என்ன சித்தமோ அதை தான் கொண்டு வந்து தருவார். ஆமென், அல்லேலூயா. அதுதான் தெய்வ பக்திங்க. எங்களுக்குள்ள இருந்த தெய்வ பக்தி 5 லட்சம் ரூபாய் காரை எங்க வீட்டு முன்னாடி கிஃப்டா வந்து கொண்டு வந்து நிறுத்தின கார், அது எங்களுக்கு மறக்கவே முடியாது எங்களுடைய வாழ்க்கையில. அன்னையிலேருந்து நான் புரிஞ்சுக்கினேன், கர்த்தரால என்ன வேணா செய்ய முடியும் அப்படின்ட்டு. 5 லட்சம் ரூபாய் கார் எங்களுக்கு வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்குதுனாக்கா, ரிப்பன் கட்டி புதுசா ஷெவ்ரலே யூவா வந்து நிக்குதுனாக்கா, அப்போ கர்த்தரால என்னெல்லாம் செய்ய முடியும். அன்னைக்கே நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன். ஆண்டவரே, என் விசுவாசத்தை மட்டும் உங்ககிட்ட கொடுக்குறேன், உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ பெஸ்ட் செய்யுங்க, அடிக்கிட்டே போவேன் கர்த்தர் சொன்னதை. ஏன்னா ஒரு இடத்துலையும் அந்த தெய்வ பக்தி வேலை செய்யறதுக்கு நான் இடம் கொடுத்தேன். அந்த தெய்வ பக்தி வேலை செய்யட்டும், எனக்குள்ள இருக்கிற தெய்வ பக்தி வேலை செய்ய. சும்மா நினைக்காதீங்க, தேவை இருந்தால் உங்க விசுவாசத்தை யூஸ் பண்ணுவீங்க, தேவையில்லைன்னா உங்க விசுவாசத்தை தூக்கி போட்டுருவீங்க, தேவை இருந்தால் உங்களுடைய பரிசுத்தத்தை யூஸ் பண்ணுவீங்க, தேவை இருந்தால் உங்க ஆவியை யூஸ் பண்ணுவீங்க, தேவையில்லாத நேரத்தில் அசுத்தாவியை கூப்பிட்டுப்பீங்க. நோ, உங்களால் நிற்க முடியுமா? உங்களால் இருக்க முடியுமா? ஏன்னா நான் இருந்து பார்த்துட்டே இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அனுபவத்தையும் நான் அனுபவிக்கிறேன். சோர்ந்து போனாலும் ஆண்டவரே நான் நிற்பேன். நீங்கள் செய்ய முடியும், நீங்கள் இந்த சோர்வை தூக்கி போட முடியும், நீங்கள் ஒரு சந்தோஷத்தை தர முடியும்ன்றத விசுவாசம் எனக்குள்ள. விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. ஆமென். யாருக்கு மாதிரியா? ஏன் அவிசுவாசிகள் சொல்லல? உனக்கு அவிசுவாசியோட கனெக்ஷனே இல்லை, வேணான்றார் கர்த்தர். ஆமென். ஆனால் நம்ம யார்கிட்ட கனெக்ஷன் நிறைய? ஜெபிக்காதவங்க கூட, சரியா பைபிள் வாசிக்காதவங்க கூட, அவ்விசுவாசிங்க கூட, இவங்க கூட தான் டெய்லி பேசிக்கினே இருக்கணும். அந்த பிசாசு உன்னை ஒட்டிக்குமா? அது வந்து வீட்டில் வந்து உன்னை கலட்டா பண்ணுமா? நீ வந்து அவங்கள மாதிரியே பேசுவியா? அவங்கள மாதிரியே ஆக்ட் பண்ணுவியா? அவங்கள மாதிரியே இருப்பியா? எல்லாம் தாக்கினே இருக்கும். ஆமென். அதனால் கர்த்தர் இங்கே பவுல் சொல்கிறாரு, விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. ஆமென். நான் வருமளவும் வாசிக்கிறதுலையும் புத்தி சொல்கிறதுலையும் உபதேசிக்கிறதுலையும் ஜாக்கிரதையாயிரு. ஆமென். யாரு? பவுல் சொல்கிறாரு, அந்த கொரிந்து சபைக்கு எழுதுறாரு, நான் வருமளவும் வாசிக்கிறதுலையும் புத்தி சொல்கிறதுலையும் உபதேசத்திலும் ஜாக்கிரதை. மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த போது தீர்க்கதரிசனத்தினாலே உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. ஆமென். கர்த்தர் எத்தனை வரங்களை கொடுத்துருக்கிறார் தெரியுமா? யாருக்கு? உங்கள் தீர்க்கதரிசிங்க எத்தனை பேர், உங்களுக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கிறாங்க, உனக்குள்ளே இந்த வரங்கள் இருக்குது. பரவாயில்ல, அதில் என்ன நடக்க போகுது? அது என்ன எனக்கு பில்டிங்காக தரப்போகுது? அது என்ன எனக்கு என்ன பெரிய பெரிய காரியங்களை செய்வது? நோ, உனக்கு எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா கிஃப்டோட கர்த்தர் கொடுத்துருக்கிற, உனக்குள்ள கொடுத்துருக்கிற அந்த வரங்களை குறித்து அசதியாக இருக்காதே. என்ன வரங்கங்க? என்ன வரனே தெரியாது பாஸ்டர், எப்பயோ கொடுத்தாரு, நீ ஆக்டிவேட் பண்ணாமல் இருக்கிற. பிகாஸ் நீ அசட்டப் பண்ணிட்ட, நீ விசுவாசத்தில் குறைஞ்சிட்ட, ஆவிக்கு இடம் கொடுக்கல. அதனால தான் இதெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக இருன்றாரு. அடுத்த வசனம், நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளை சிந்தித்து கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. ஆமென், அல்லேலூயா. என்ன ஒரு அழகாக எழுதுறாரு, நீ இதிலே நிலைத்திருன்றாரு. இதை பற்றியே சிந்தித்து கொண்டிரு, இதை பற்றியே நிலைத்து கொண்டிரு. கர்த்தர் உனக்கு தேவைனாக்கா, ஆண்டவர் உனக்கு செய்யணும்னாக்கா எப்படி வேணா வழி திறந்து செய்வார். ஆமென். எப்படி வேணா வழி திறந்து செய்வார், என்ன வேணா செய்வார், எப்படி வேணா உயர்த்துவார். ஆனால் ஆண்டவரே, நான் ஒன்னஸ்ல இருக்கிறேன்னா, உங்கள் கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறேன்னா, நான் உங்கள் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறேனாக்கா, நான் எல்லாரோட கூட நான் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பேன். உலகத்தாரோட கூட நல்லா இருப்பேன், எல்லாரோட கூட நல்லா இருப்பேன். எல்லாரோட கூட நல்லா இருந்தேனாக்கா எனக்குள்ள தெய்வ பக்தி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆமென், அல்லேலூயா. தெய்வ பக்தி இழந்துடாதீங்க. தெய்வ பக்தி மட்டும்தான் உங்களை கொண்டு போய் மேலே சேர்க்கும். ஆமென். அந்த தெய்வ பக்தி தான் இட்டர்னல் லைஃப். ஆமென். அந்த இட்டர்னல் லைஃப்பை நம்ம இழக்கவே கூடாது, தெய்வ பக்தி. அடுத்தது பாருங்க, உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தையும் கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். ஆமென். ரொம்ப சிம்பிள். நான் ஊழியம் செய்கிறேன், நான் ஊழியம் செஞ்சிருவேன். ஊழியம் உன்னை குறித்து, உன்னுடைய உபதேசத்தை குறித்து. உன்னுடைய உபதேசம் ஏற்றுக்கொள்ளப்படணும். ஆமென். உன்னுடைய உபதேசம் ஒரு மருந்து மாதிரி வேலை செய்யணும். உன்னுடைய உபதேசம்
சும்மா இல்லைங்க, சும்மா கிடையாது. இங்கே வந்து சங்கீதம் பேசினாலும் யாரும் அங்கே அசைக்கப்படணும். இங்கே வந்து ஜபத்தை லீட் பண்ணாலும் யாரும் அங்கே தொடப்படணும். இங்கே வந்து நிற்கும் போதே யாரோ ஒருத்தருடைய கண்ணில் கண்ணீர் வரணும். இங்கே வந்து நிற்கும் போதே யாரோ ஒருத்தர் ஆண்டவருக்குள்ள, ஆண்டவரே இன்னைக்கு நான் உங்களை பிடிச்சிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு வரணும். அதுதான் உபதேசம். ஆமென். அதுதான் உபதேசம். நான் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே எல்லாரும் என்ன பார்க்குறாங்க நான் பிரசங்கம் பண்ணும்போது, இங்கே இல்லை போகிற இடங்களெல்லாம், ஆனால் அங்கே ஒரு கண்ணீரான முகத்தை நான் பார்க்கணும், ஒப்பு கொடுக்குற ஒரு முகத்தை பார்க்கணும் ஆண்டவரே. உமக்காக ஆண்டவரே அவங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே அப்படியே சரண்டர் பண்ணுகிறவங்களுடைய நான் வாழ்க்கையை பார்க்கணும், முகங்களை பார்க்கணும் ஆண்டவரே. ஜோம் பண்ணுவேன். போகிற இடங்களெல்லாம் கர்த்தர் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுவார். அதை எஸ் நான் உன்னை உபயோகப்படுத்தினேன் ஆண்டவரே, அந்த ஒரு ஆத்மாவுக்காச்சும் என்னை உபயோகப்படுத்தி சொல்லிட்டு வருவேன். ஆமென். நிறைய நேரங்களில் நான் நினைக்கிற காரியங்கள் என்னன்னாக்கா, 17 வயசில் போயிட்டு அந்த யூபிலையும் அந்த 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 குஜராத்தில், ராஜஸ்தானில், நார்த் இந்தியாவில் பல இடங்களில் ட்ராக்ஸ் கொடுத்துருக்குறேன். பாஷை தெரியாது என்ன, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ குட்டி குட்டியாக ஹிந்தி கற்றுக்கிட்டு அவங்கள்ட்ட போய் பேசி இதை படிச்சுக்கங்க, இது ஏசாமியை பற்றி இருக்குதுன்னு அவ்வளோதான் சொல்ல தெரியும். அதை போய் சொல்லும் போது அவங்க சிலர்லாம் ரொம்ப சந்தோஷமாக வாங்கிப்பாங்க, சிலர்லாம் தூக்கி போட்டு போவாங்க. அப்போ நான் நினைப்பேன், அதில் எத்தனை பேர் அட்லீஸ்ட் ஒரு ஆத்மா வச்ச புத்தகத்தில் வந்து இந்த பொண்ணு ஒன்று வந்துச்சு 17 வயசில், அந்த பொண்ணால் தான் நான் ஏசாமி ஏற்றுக்கிட்டேன் வந்து சொல்லுவாங்க அங்கே. ஆமென். உன்னுடைய உபதேசத்தை குறித்து கர்த்தர் எப்படி வேணா பேசுவார் உன் மூலமாக. அவர் நினைச்சாருனாக்கா கழுதியை பேச வச்சவர் ஏன் என்ன வச்சு பேச வைக்க மாட்டார்? ஆமென். ஸோ இந்த உறுத்துதல், இந்த ஒரு உண்மை, இந்த ஒரு காரியம் எனக்குள்ளே இருக்குதுனாக்கா கர்த்தர்கிட்ட கை. ஆமென். அல்லேலூயா. உண்மையாகவே இது அப்படியே இழுத்துட்டே போகுது. நான் ட்ரை டு ஃபினிஷ். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இந்த காட்லினஸை வந்து நான் ஒரு 2 பாயிண்ட்டை தான் திருப்பி நான் எடுத்துருக்கிறேன். நாளைக்கு மீதி எடுக்கிறேன். நான் சொன்னேன் காட்லினஸ் வந்து எப்படி இருக்கணும். காட்லினஸ் இல்லாதவங்க, தெய்வ பக்தி இல்லாதவங்க கர்த்தர் எப்படி அவங்கள ஓரம் கட்டுறாருன்றது நாளைக்கு காட்டுறேன். தேங்க்யூ ஸோ மச். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையின் மூலமாக எங்களை தொட்டதுக்காக நன்றி. நீர் வாரும் பசுத்த ஆவியானவரே, எங்களோடு கூட பேசுகிறதுக்காக நன்றி. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன். ஆமென்.